அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 16ஆம் தேதிக்கான இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மசோதாக்கள் குறித்து முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயித்த விவகாரம் 14 கேள்விகளுடன் உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் கடிதம். அரசியலமைப்பு வழங்கிய அதிகாரங்களை நீதித்துறை மாற்றி அமைக்க முடியுமா? ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பி உள்ளார். ஸோ இது ஏற்கனவே ஆளுநருக்கும் சிஎம்முக்கான அந்த கான்செப்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ அந்த வழக்கோட தீர்ப்பில் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயிச்சிருந்தாங்க. இந்த வகையில் குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு எழுப்பியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விவாத டாப்பிக்கு. இது தொடர்பாக வர்ற ஆர்டிக்கிள் தான் நமக்கு கொஸ்டினாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நிறைய டேட்டா நியூமரிக்கல் டேட்டா கேட்டிருக்காங்க. ஸோ இது சார்ந்து வர்ற அந்த ஆர்டிக்கலை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ இந்த பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் 2023 ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. ஸோ இதனோட தீர்ப்பில் தான் இந்த இஷ்யூக்கள்லாம் நடந்தது. ஸோ அதில் சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி அந்த மசோதாக்களுக்கெல்லாம் அவங்களே தீர்வு காணும் வகையில் ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க. மாநில அரசின் மசோதா குறித்து 1 மாதத்திற்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும். மாநில ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் குறித்து 3 மாதத்திற்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை சுப்ரீம் கோர்ட் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வகையில் இந்த அரசியலமைப்பு சட்டம் 143(1) பார்த்தீங்கன்னா வழங்கியுள்ள சிறப்பு அதிகாரத்தின்படி 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்தின் பார்வைக்கு கொண்டு அது குறித்து அப்போ பாருங்கள், இந்த அரசியலமைப்பு சட்டம் 144வது பிரிவு என்ன சொல்ல வருது அப்படின்னா, சிறப்பு அதிகாரம், அதாவது குடியரசுத் தலைவரோட சிறப்பு அதிகாரத்தின்படி 14 கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஸோ குடியரசுத் தலைவரோட சிறப்பு அதிகாரம் பற்றி சொல்கிறது தான் இந்த 143ல் 1. ஸோ அதன்படி தான் இவங்க அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இப்படியே கேட்கலாம், இந்த மாதிரி கான்செப்டை கொடுத்துட்டு இது எந்த ஆர்டிக்கிளின் படி வருது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஏன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் 2021 இது கிடப்பில் போட்டு இது வர்றதுனால இந்த இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லேயே இந்த ஆர்டிகல் 200ங்கிறத கேட்டுட்டாங்க. ஸோ அது சார்ந்த கட்டுரைகளுமே நிறைய பேப்பர்கள்லாம் வந்துருச்சு. ஸோ இந்திய அரசியலமைப்பின் சட்டம் 200வது பிரிவின்படி மாநில ஆளுநரிடம் ஒரு சட்ட மசோதா சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு உள்ள சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது சட்ட ரீதியான வாய்ப்புகள் பற்றி சொல்கிறது தான் இந்த 200வது பிரிவு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஆளுநர் சார்ந்தது. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு மசோதாவை தாக்கல் செய்யும் போது மாநில அமைச்சரவை வழங்கும் ஆலோசனைகளுக்கு ஆளுநர் கட்டுப்படுவாரா? இதெல்லாம் அவங்க கேட்ட கேள்வி. ஸோ அரசியலமைப்பு வழங்கியுள்ள விருப்ப உரிமையை ஆளுநர் பயன்படுத்துவது நியாயமானதா? அடுத்து, அரசியலமைப்பு சட்டத்தின் 361வது பிரிவு ஆளுநர் நடவடிக்கைகள் தொடர்பான நீதிமன்ற மறுஆய்வுக்கு தடையாக உள்ளதா? ஆளுநர் நடவடிக்கைகள் தொடர்பான நீதிமன்ற மறுஆய்வுக்கு தடையாக உள்ளதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 361. அடுத்து, அரசியலமைப்பு சட்டத்தின் செயல்பாடுகள். அடுத்து அதே 200 திருப்பியும் வருது. அரசியலமைப்பு சட்டம் 200வது பிரிவின்படி குடியரசுத் தலைவர் தனது அரசியலமைப்பு விருப்ப உரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா 200, 201 ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. சட்ட மசோதாக்கள் தொடர்பாக அரசியலமைப்பு சட்டம் 200வது பிரிவின்படி ஆளுநரும் 201வது பிரிவின்படி குடியரசுத் தலைவரும் எடுக்கும் முடிவுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையா அப்படிங்கிற மாதிரி அவங்களே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த சிறப்பு அதிகாரம் 142 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 மூலம் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் பயன்படுத்தும் அரசியலமைப்பு அதிகாரங்களை நீதித்துறை மாற்றி அமைக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இந்த 142 படி தான் பார்த்தீங்கன்னா நீதித்துறையோட சிறப்பு அதிகாரத்தின்படி தான் இந்த தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஸோ அதன்படி ஆளுநரோட இதையும் குடியரசுத் தலைவரும் மாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த சட்டப்பிரிவு 131 என்னென்னா, மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளுக்கு உச்சநீதிமன்றம் மட்டும்தான் தீர்வு காண முடியுமா? ஸோ அவங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்காக இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் தான் இந்த 131 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வாறு அவரோட கடிதத்தில் இந்த 14 கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆர்டிக்கல் வைஸாக பார்க்கும்போது இந்த ஆர்டிக்கல் முக்கியமானது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல்ஸ்லாம் எடுத்து நம்ம புக்கு டேட்டாவில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எழுதிக்கோங்க. ஸோ அது பயனுள்ள வகையில் இருக்கும் கண்டிப்பாக.
15 கேள்வி நமக்கு அரசியலமைப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் குடியரசுத் தலைவர் இல்லாத கேள்வியை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அவங்க சார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இருக்கும். ஆளுநர் சார்ந்தும் சரி, குடியரசுத் தலைவர் சார்ந்தும் சரி, நமக்கு எப்பயுமே கொஸ்டின் கேட்டுகிட்டே வராங்க. அடுத்து பாருங்கள், இந்த குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகளுக்கு பதிலளிக்க 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க 14 கேள்வி எழுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த குடியரசுத் தலைவரோட கருத்துக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரியது அரசியலமைப்பு நிலைப்பாட்டை சீர்குலைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆளுநர் தரப்படாத வழக்கில் தீர்ப்பு விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் மூலமாக உச்சநீதிமன்றத்தை மத்திய அரசு விளக்கம் கோரியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழக ஆளுநர் தொடர்பான வழக்கிலும் அது போன்ற பிற நிகழ்வுகளிலும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்து முடித்தது விவகாரத்தில் அந்த அரசியலமைப்பு நிலைப்பாட்டை சீர்குலைக்கும் விதத்தில் குடியரசுத் தலைவர் மூலமாக உச்சநீதிமன்றத்திடம் மத்திய அரசு விளக்கம் கோரியுள்ளதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிஐ பற்றி டெய்லியுமே வருது. இதில் என்ன அப்படின்னா, இது வந்து அந்த 25% தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீடு வழங்குற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது 2009 கொண்டு வந்திருப்பாங்க. இதன் மூலமாக அந்த படிக்கிற பசங்களுக்கு அரசு வந்து அதற்கான தொகையை பள்ளிகளுக்கு செலுத்தும். ஸோ அது வந்து முடங்கும் அபாயம் இருப்பதாக அது பற்றின செய்தி டெய்லியுமே அது அப்டேட் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து பிப்ரவரியில் நடைபெற்ற குரூப் 2 மெயின் தேர்வு முடிவுகள் வெளியீடு அப்படிங்கிற மாதிரி செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 5வது பக்கம். உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி இது வந்து நேர்த்தைய செய்தித்தாள்களையும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கூடுதலாக சில தகவல்கள் இருக்குது, வாங்க பார்த்துடலாம். தமிழ்நாடு அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் பெண் காவலர்களின் வாழ்க்கையிலும் பணியிலும் மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தமிழ்நாடு அரசு வந்து பெண் காவலர்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பெண் காவலர்கள் தேசிய மாநாட்டில் துணை முதல்வர் தகவல் அப்படிங்கிற செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் 11வது தேசிய மாநாடு வண்டலூர் அருகே உள்ள ஊமனாஞ்சேரியில் உள்ள தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் நேற்று நடந்தது. அதாவது இது தேசிய அளவிலான மாநாடு. இது வந்து இந்த வாட்டி தமிழ்நாட்டில் நடக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ 16வது இது அதுக்கான கருப்பொருளும் நேற்றைய செய்தியில் பார்த்தோம். ஸோ இந்த வகையில் பாருங்கள், முதலாக 50 ஆண்டுகளுக்கு முன்பு 22 பெண்களுடன் தொடங்கப்பட்ட மகளிர் காவல் பிரிவு தற்போது 27,000 பெண்கள் இந்த துறையில் செயல்படுறாங்க. ஸோ 50 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா வழக்கம் போல தான் 2025 50 ஆண்டு கழிச்சிங்கன்னா 1975 76 சம்திங் வரும். ஸோ அந்த காலகட்டத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தான் அந்த டைமில் இருந்திருப்பாங்க. ஸோ 22 பெண்களுடன் தொடங்கப்பட்ட இந்த மகளிர் காவல் பிரிவு வந்து இப்போ வந்து 27,000 பெண்களாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாட்டின் மிகப்பெரிய ஒன்றாகும். இந்த பிரிவு வந்து நாட்டிலே மிகப்பெரும் பிரிவாகும். ஸோ இது பாருங்கள், தமிழகம் சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு போக்குவரத்து காவல் நிலையங்களில் 43% பெண் அதிகாரிகளை பணியாற்றுகின்றனர் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவள் அப்படிங்கிற ஒரு திட்டம், பெண் காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சுய பாதுகாப்பு பயிற்சி வழங்கும் திட்டம் தான் இந்த அவள் திட்டம் அப்படிங்கிறது. அதாவது பெண் காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சுய பாதுகாப்பு பயிற்சி வழங்கும் திட்டத்தின் பெயர் தான் அவள் அப்படிங்கிறது. அதாவது பெண் காவலர்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து சுய பாதுகாப்பு பயிற்சி, அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி திட்டம் பயிற்சி வழங்குகிற திட்டத்துக்கு பேர் தான் அவள் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே உமன் எம்பவர்மெண்ட்டில் வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் அந்த மகளிர் காவல் பிரிவு எப்போ தொடங்கப்பட்டது, இப்போ வந்து மகளிர் காவல் நிலையம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து பின்னால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிரிவில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. மகளிர் காவல் பிரிவு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 1976 75 76 சம்திங்கில் வந்து இந்த 22 பெண்களுடன் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்திலே எடுத்துக்கலாம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் உமன் எம்பவர்மெண்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம்.
அப்புறம் சர்வதேச அளவில் கல்வி உரிமை பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. கல்வி உரிமை அப்படிங்கிறது உரிமை முயற்சி என்பது கல்வி உரிமையை மேம்படுத்துவது பாதுகாப்பதற்குமான ஒரு அரசு சாரா சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பாகும். இந்த உலகில் ஒவ்வொருவரும் அவரவர் நிலையை மற்றும் சூழ்நிலையை பொறுத்த மட்டும் வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்கும் உரிமையை அதன் அனைத்து பரிணாமங்களிலும் பெற இந்த இணையதளம் பயன்படுது. அதாவது கல்விங்கிறது ஒரு உரிமை. நமக்கு இது எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கடமைகளையும் கொடுத்துருப்பாங்க, உரிமைகளையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு இந்தியனாக இருக்கும்போது அவங்களுக்கு கல்விங்கிறது கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. உலகத்துலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்விங்கிறது ஒரு உரிமையாக தான் சொல்கிறாங்க. ஸோ உரிமைங்கும்போது தான் நம்மளுக்கு கட்டாயமாக வழங்கப்படும் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், இங்கே ஒலிம்பிக்கில் தனிநபர் பிரிவில் முதலாக தங்கம் வாங்கினவரோட வரலாறு கொடுத்துருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தின் டேராடூனில் 1982 பிறந்தவர் அபினவ் பிந்த்ரா. 1998 காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்ற போது அவருக்கு வயது 15. அந்த ஆண்டு போட்டியில் பங்கேற்ற மிக இளவயதுக்காரர் அவர். 2000 ஆண்டு ஒலிம்பிக் போட்டி குழுவிலும் இளம்வயது வீரராகவே இவர். 2008 சீனா ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் தங்கம் வென்றிருக்காரு. இதன் மூலமாக ஒலிம்பிக்கில் தனிநபர் விளையாட்டுகளில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை இவர் பெற்றிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பிஎஸ்எல்வி இஸ்ரோ சார்ந்த ஒரு செய்தி. பிஎஸ்எல்வி C-61 ராக்கெட் மூலமாக EOS அப்படிங்கிற 09 செயற்கைக்கோள் மே 18ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது. எல்லை பாதுகாப்பு அது சார்ந்த முக்கிய தகவல்களை இது வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த செயற்கைக்கோள் பிஎஸ்எல்வி அப்படிங்கும்போது போலார் சேட்டலைட்டு. இது எல்லை பாதுகாப்பு, விவசாயம் உட்பட பல்வேறு துறைகளுக்கு முக்கிய தகவல்களை இது வழங்கும். இதில் EOS 09 உட்பட 6 செயற்கைக்கோள்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பார்த்தீங்கன்னா கார்டோசாட், ஸ்காட்சாட், ரிசாட் அப்படிங்கிற பேரில் செயற்கைக்கோள்கள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக இஸ்ரோ வடிவமைக்கப்பட்டது தான் இந்த EOS அப்படிங்கிறது. ரிசாட் அப்படிங்கிற பிரிவை சார்ந்தது. இது ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து ஏவப்படுகிறது. இதுதான் இந்தியாவோட முக்கியமான ஏவுதளம். ஸோ ரெண்டாவதாக நம்ம இங்கே குலசையில் இப்போ கட்டமைக்கப்பட்டு வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட்டை பொறுத்தளவில் C-band இதில் ஒரு கருவி பொருத்தப்பட்டிருக்கு. அது பேருங்க சிந்தட்டிக் அப்ரோச்சர் ரேடார் கருவி அப்படிங்கிறது. இதன் மூலமாக இரவு பகல் என எந்த நேரத்திலும் அனைத்து பருவநிலையிலும் துல்லியமான படங்களை எடுக்க இதனால் முடியும். பாதுகாப்பு, பேரிடர் மேலாண்மை, விவசாயம், காடுகள் பாதுகாப்பு இதையுமே இதன் மூலமாக கண்காணிக்க முடியும். இது ஏற்கனவே அனுப்பப்பட்ட ரிசாட் 1A செயற்கைக்கோளுக்கு மாற்றாக இது அனுப்பப்படுது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. மெயினாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது அந்த செயற்கைக்கோளோட பேர். ராக்கெட்டோட பேர் PSLV C-61. செயற்கைக்கோளோட பேர் EOS 09. அதுதான் முக்கியமான செயற்கைக்கோள். அது உட்பட 6 செயற்கைக்கோள்கள் இருக்குது. இது எல்லை பாதுகாப்பு, விவசாயம் சார்ந்த தகவல்களை வழங்க இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதில் C-band சிந்தட்டிக் அப்படிங்கிற ஒரு ரேடார் கருவி இருக்குது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, இவர் ககனேன் திட்டத்தில் ஒரு கமாண்டர் இங்கே பாருங்கள், ஜூன் 8 விண்வெளி நிலையம் செல்கிறார் இந்திய விமானப்படை வீரர் சுபான்ஷு சுக்லா. அந்த பேரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறவர் தான் ககன்யான் திட்டத்தில் 4 பேர் செல்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த 4 பேரில் 3 பேருக்கு தலைமையாக இவர் தான் செயல்பட இருக்கார். ஸோ இவரை தான் இந்தியா செலக்ட் பண்ணி இவங்களுக்கு விண்வெளி நிலையத்துக்கு செல்ல வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள், உத்தரப்பிரதேசம் லக்னோவை சேர்ந்தவர் தான் இந்த சுபான்ஷு சுக்லா. இவர் வயது 40. இவர் இந்திய விமானப்படை விமானியாக அவர் இஸ்ரோவோட ககன்யான் திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்காக ரஷ்யாவில் உள்ள யூரி காகரின் விண்வெளி மையத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு அவர் சிறப்பு பயிற்சி பெற்றார். இந்த சூழலில் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா ஸ்பேஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலமாக 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. இதில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவும் இடம்பெற்றுள்ளார்.
பார்த்தீங்கன்னா வரும் 29ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு 4 வீரர்களை அனுப்ப முடிவு செய்யப்பட்டிருந்தது. தற்போது பயண திட்டம் ஜூன் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளிக்கு செல்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த சுபான்ஷு சுக்லா தான் நம்ம ககன்யான் திட்டத்திலையும் தலைவராக இருக்க, அதாவது வழி நடத்தி செல்வார், அந்த டீம் வந்து வழி நடத்தி செல்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அப்போ அந்த 4 பேர்த்தில் அவர் முக்கியமானவர் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.